நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குமா. ஓகே சார். எல்லாரும் இந்த சனி பயிற்சின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சனி பயிற்சினா என்ன சார்? இப்ப முதல்ல பிரம்ம பிரபஞ்சத்தில் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் பிரம்ம ஜோதிடம் சாஸ்திரம். அப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி, ரிஷிகளின் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இந்த பெயர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இந்த பெயர்ச்சி என்பது 6/3/2026 இது உலகமே கொண்டாடப்படுகின்ற, உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பயிற்சி. கண்டிப்பா. அதே நேரம் நம்ம இந்து ஆலயங்கள் திருப்பள்ளிக்காடு, உச்சனூர், திருநள்ளார் இந்த ஆலயங்களில் எல்லாம் இந்த 6/3/2026 அன்றைய தினம் மட்டுமே சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். இது ரொம்ப முக்கியத்துவமா எடுத்துக்கணும். அடுத்து இந்த சனி பயிற்சி எதுக்காக வருது, ஏன் வரணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு யோகத்தை முதல்ல கொடுப்பார். நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம் கொடுப்பார். அந்த பணத்தை பாதுகாக்க தெரியல, சரியான முறை நீதி நேர்மையோடு அந்த பணத்தை சரியா தொழிலுக்கோ வருமானத்துக்கோ சரியான முறையில பண்பாடு தெரியல. அதே நேரம் குறுக்கு வழியில ஒருத்தன் குறுக்கு சம்பாதிக்கிறத ஒரு தொழில கொடுக்குறாரு. ஆனா ரொம்ப சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆகணும், சீக்கிரமா லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில நிறைய சம்பாதிக்கிற ஒரு வழியை ஈடுபடுறான். அப்படி ஈடுபடும் பொழுது சனிபன் அங்கதான் வர்றார். குறுக்கு வழியில கோடீஸ்வரன் லட்சாதிபதி ஆகிறான். அவனை இந்த 7.5 சனியாகவும் கண்டக சனியாகவும் அஷ்டமத்து சனியாகவும் வந்து இதுதாண்டா 7.5 சனி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழக்க வச்சு நடு ரோட்ல நிப்பாட்டிடுவார். கடனாளி ஆகிடுவார். இதுதான் 7.5 சனியோட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே சார். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பாத்துலாம் சனி பயிற்சி குறித்து. எப்பவுமே எனக்கு ஆர்வமா இருக்க ராசி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கடக ராசி தான். கடகராசி நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி சார் இருக்கு? இப்ப காலப்புருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் கடகராசி. இந்த கடகராசியில தான் இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்ப இந்த சனி பகவான் அவர் வந்து 7, 8ஆம் அதிபதியாகி 8ஆம் அஷ்டமத்து சனி அடியோடு விலகி பாக்கியஸ்தானத்துக்கு போறார். 9ஆம் இடம் இருக்கிறதுல திரியோணம், அதுக்கு பேரு திரியோண பலம். அதுக்கு பேரு இருக்கிறதுலே அதிக வலிமை, அதிக யோகத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த திரிகோணம், 9ஆம் இடம். அதாவது திரிகோணம் என்றால் 5 உங்களுக்கு 1, 5, 9. அதுல 9 தான் மிகப்பெரிய யோகம். அப்ப பேர், புகழ், பதவி, உயர்ந்த பதவி, அரசாங்கம், அரசியல் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியை கொண்டாட தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்றேன். இந்த கடகராசிக்காரர்கள் வெற்றியை கொண்டாட தயாரா இருக்கணும். சரி சரி. அரசியல்வாதின்னு சொன்னீங்க, அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு பரிகாரங்கள் இருக்கா? இந்த நாட்டை ஆள்றது இல்ல தமிழ்நாட்டை ஆள்றது அந்த மாதிரி? கண்டிப்பா. இவங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை, இந்த பூச நட்சத்திரத்துல இருக்கு திருப்பரங்குன்றம். அதுக்கு அடுத்து அப்புறம் சோழவந்தான் திருவேடகம். இந்த திருவேடகத்துல போய் சோழவந்தான், திருவேடகம், திருப்பரங்குன்றம் எல்லாமே பக்கமா இருக்கு. இந்த ஆலயத்தை வழிபட்டா இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி, மறுக்க முடியாத உண்மை. ஓகே சார். அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள கவனமா இருக்கணும்னு சொல்லுவீங்க? இப்ப இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முதல்ல வந்து இந்த நட்பு, பார்ட்னர்ஷிப், இதுல நட்பு தேவையில்லாத ஆலோசனை கொடுத்து எதாவது மாட்டிக்குவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆமா, பார்ட்னர்ஷிப்ல கவனமா இருக்கணும். கணவன் மனைவி வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ஏன்னா 11ஆம் மனைவியின் மூலம் கணவன் மூலம் யோகத்தை பெறக்கூடிய ஸ்தானம். அப்ப அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்க. போக்குவரத்தில் கவனமா இருக்கணும்.
போக்குவரத்து. வாகன போக்குவரத்துல கவனம். ஏன்னா பயணம் அடுத்து பயணஸ்தானம். ம். அந்த அடுத்து எங்க பார்க்கக்கூடியது 3ஆம் இடத்தை பார்க்கிறார். கடகராசி 3ஆம் இடத்தை. அப்ப ஏதாவது விரயங்கள், டாக்குமெண்ட் பிரச்சனைகள், சொத்து டாக்குமெண்ட், ஒரு ரெக்கார்டு, இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இளைய சகோதரிகள் ஆகாது. அதனால இவங்க எப்பயும் உறவுகளை விட்டு பிரிந்தே இருப்பாங்க. உறவுகளை விட்டு பிரிந்தால்தான் இவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம். இது தவறாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஏன்னா 3ஆம் இடம் அதிக உறவுகளை சொல்லக்கூடிய 3ஆம் இடம் உறவு, அதிக உறவு, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய உறவு, எல்லா உறவு. ஏன்னா 3ஆம் இடத்துல நேர அம்மா அப்பா, 3ஆம் இடத்துல நேர பாக்குறது 9ஆம் இடம். ஆக தந்தை உறவுகள் எல்லாத்தையும் பிரிஞ்சு இருக்கிறதா உங்களுடைய இயல்பான குணம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக வாழ்க்கை என்பது இந்த, அதாவது சகல வாக்கியங்களும் பெறக்கூடிய 9ஆம் இடத்தில் பேர், புகழ், பதவி, உயர் பதவி, நல்ல தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், பதவி உயர்வு எல்லாம் உறுதியா கிடைக்கும். பாதிப்பு இதுதான். சரிங்களா? அடுத்து 6ஆம் இடத்தை பாக்குறதுனால ரொம்ப எதிரிகள் 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. எதிரி, கடன், நோய், வழக்கு, இதுவும் வந்து போகும். ஓகே சார். அப்போ இவங்க சிங்கிளா தான் வருங்கிற மாதிரி இவங்க சிங்கிளா தான் இருந்து எல்லாத்தையும் சாதிக்கணும்னு சொல்றீங்களா? சிங்கிளா இருக்குது. அதாவது இவங்களுடைய இயல்பு குணமே உறவுகளை, இவங்களுடைய இயல்பு யோகம், இயல்பு குணங்கள் உறவுகளை விட்டு பிரிந்து இருந்தால்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். எங்க யாரையும் பாருங்க, கண்டிப்பா உறவுகளை விட்டு பிரிஞ்சுதான் இருப்பாங்க. இன்க்ளூடிங் மனைவி.